நம்மை குணப்படுத்துபவரும் அவர்தான், மருந்தும் அவர்தான். நமக்கு வழியும் அவர்தான், நாம் போய் சேரும் இடமும் அவர்தான். சில நேரத்தில் வழி வேறு, நாம் போய் சேரக்கூடிய இடம் வேறு. எப்பொழுதும் அப்படிதான். இப்பொழுது நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வழி வேறு, நாம் போய் செல்லும் இடம் வேறு. ஆனால் இங்கு வழியும் அவர்தான், நாம் சென்றடையும் இடமும் அவர்தான். அவர் அனைத்தாகவும் இருக்கிறார். அவர்தான் ஆயர், அவர்தான் மந்தை. அவர்தான் நம்முடைய மருந்து, அவர்தான் நம்மை குணமாக்குபவர். அவரில் அந்த முழுமை இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. அதைதான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்கிறார். நானே நல்லாயன் என்று சொல்லும் அதே இறைவன் செம்மறியாகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவரில் எந்த குறையும் இல்லை. அதைதான் நாம் இன்று பதிலுரை பாடலில் சொன்னோம். ஆண்டவர் எனது நல்லாயர், எனக்கு குறையிராது. அவர் இருக்கும் பொழுது நமக்கு நிறைவு மட்டும்தான் இருக்கும். அதைதான் இன்று நற்செய்தியின் இறுதி பகுதியில் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் நம்பிக்கை வைத்து ஒரு ஆழமான கருத்தை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நம்புகிறாரா என்று. நாம் அவரை நம்புகிறோம், நிச்சயமாக. அதற்காகத்தான் இங்கு கூடியிருக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் நம்மை இந்த பீடத்திற்கு முன்பாக ஒன்றிணைத்திருக்கிறது. ஆனால் இறைவன் என்னை நம்புகிறாரா என்றால், நிச்சயமாக இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவை நமக்கு சொல்வது அதுதான். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கும். ஆண்டவருடைய நம்பிக்கை அது. என் ஆடுகள் என்னை அறியும், அவை என் குரலுக்கு செவி சாய்க்கும், நானும் அவற்றை அறிவேன். நான் அவற்றிற்கு முன்பாக செல்வேன், அவை என்னை பின்தொடரும். வேறு ஒருவருடைய குரலுக்கு அவை செவி சாய்க்காது, அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனென்றால் அவர்களுடைய குரல் அவற்றிற்கு தெரியாது என்று சொல்கிறார். எத்துணை ஆழமான நம்பிக்கை ஆண்டவருக்கு நம்மேல். அவருடைய மந்தைகளாகிய நாம் எப்பொழுதும் அவரோடு இருப்போம், அவர் சொல்வதை கேட்போம், அவர் நம் முன் நடக்கும் பொழுது நாம் அவரை பின்பற்றுவோம் என்று இன்று அதே இறைவன் இந்த திருபலியில் நம்மோடு பேசுகின்றார். அதே ஆயர் நம்மோடு இந்த திருபலியில் இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிறார். இறை மந்தையாக, அவருடைய ஆடுகளாக இருக்கும் நாம் நிச்சயமாக இந்த திருபலியில் அவர் பேசும் பொழுது செவி சாய்ப்போம். அவர் என்ன கூறுகிறார் என்பதை நாம் உள்ளம் திறந்து, நம் செவிகளை திறந்து நிச்சயமாக கேட்போம். உள்ளம் திறந்தவர்களாக நம்முடைய ஆயர் பேசுகின்றார், அவற்றிற்கு நாம் செவி மடுப்போம்.
இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக்குடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாமாக்கினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 மற்றும் 36 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற தூதர்களையும் பார்த்து, சகோதரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கும் பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவும் இல்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமர்ந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. நல்லாயே நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்குட்டிலில் வாயிலின் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளைக்காரராய் இருப்பர். வாயிலின் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத குரலை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையாளருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைபவருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவின் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம். இந்த உயிர்த்த ஆண்டவரோடு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு உறவு இருக்கிறது. இந்த உயிர்த்த ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் உறவு, நட்பு, பாசம் என்ன என்பதை தான் இந்த உயிர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு எடுத்துச் சொல்லும். இன்று அந்த
உறவின் மேன்மையை, எத்துணை ஆழமான உறவு அது என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்குகின்றார். நானே நல்லாயன், என் ஆடுகளை நான் அறிவேன், அவற்றும் என்னை அறியும். நான் அவர்களுக்கு முன்பாக செல்வேன், அவை என்னை பின்தொடரும் என்று ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இன்று முக்கியமாக ஆண்டவர் நல்லாயன் என்றால் இந்த நல்லாயனுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் என்ன? எதற்காக நாம் ஆண்டவரை நல்லாயன் என்று அழைக்கிறோம்? எது அவரை நல்லாயனாக நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்லாயனுக்கு முக்கியமாக தேவையானது அன்பு. ஆடுகள் மேல் அலாதியான அன்பு. அதைதான் இதே நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், என் ஆடுகளை நான் அன்பு செய்கிறேன், அவற்றிற்காக நான் என் உயிரையே கையளிக்கிறேன் என்று. அதற்கும் மேலாக அவர் நம்மை அன்பு செய்ய முடியும். எத்துணை அளவுக்கு என்று சொன்னால், தன்னையே கையளிக்கும் அளவிற்கு. என் ஆடுகளை நான் அன்பு செய்கிறேன், என் ஆடுகளுக்காக நான் என் உயிரையே கையளிக்கிறேன். அனைத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார், அனைத்தையும் கொடுக்கிறார் ஆண்டவர். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய பணி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்தவராகத்தான் இருக்கிறார். உச்சகட்டமாக இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல், இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லி நமக்காக அனைத்தையும் கொடுக்கிறார். பாசம் நிறைந்த ஆயர். யாருக்கெல்லாம் ஆண்டவர் இந்த ஒரு ஆயரின் பொறுப்பில் இருக்கும் நிலையை கொடுத்திருக்கிறார். இங்கிருக்கும் பெற்றோர்களும் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு சிறிய ஆயர்கள் தான், உங்களுடைய பிள்ளைகளை மேய்ப்பவர்கள் தான். நீங்கள் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறோமோ அவர்கள் இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த பாசத்தை தான், இந்த அன்பை தான். இந்த அன்பின் உச்சகட்ட ஒரு வெளிப்பாடுதான் சிலுவை. ஆகையால் தான் ஒவ்வொரு முறை சிலுவை பற்றி நான் பேசும் பொழுதும் சொல்கிறேன், சிலுவை நம்முடைய கண்ணிற்கு தெரியும் நற்செய்தி, நாம் பார்க்கக்கூடிய நற்செய்தி. நாம் அந்த சிலுவையை பார்த்தால் போதும், ஆண்டவருடைய அன்பு எத்துணை ஆழமானது, எத்துணை உறுதியானது, அனைத்தையும் நமக்காக எழுந்து நிற்கும் அன்பாக இருக்கிறது. இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என் ரத்தம் என்று சொல்லும் அன்பாக இருக்கிறது. அந்த சிலுவை ஆண்டவருடைய கண்ணிற்கு தெரியும் நற்செய்தி. The gospel that we can see, not just read. நாம் பார்க்கக்கூடிய நற்செய்தி. இந்த அன்பை தான் கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு விஷயம் ஒரு நல்லாயனுக்கு தேவையானது என்று சொன்னால் சக்தி, வல்லமை. ஒருவேளை வெறும் அன்பு இருந்து சக்தி இல்லாமல் போய்விட்டால், வல்லமை இல்லாமல் போய்விட்டால் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. என்னிடம் வெறும் அன்புதான் இருக்கிறது, என்னுடைய ஆடுகளை காப்பாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை என்று சொன்னால் எவரேனும் வந்து ஆடுகளை அடித்து செல்வார். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளுக்காக நான் என் உயிரையே கொடுக்கிறேன், என்னை தாண்டி எவரும் வர முடியாது, அவைகளுக்கு என்னுடைய உயிரை கொடுக்கிறேன், வாழ்வை கொடுக்கிறேன், அதை நிறைவாக கொடுக்கிறேன். ஆண்டவர் வெறுமனே அன்பு மட்டுமல்ல, வல்லமையையும் படைத்தவர். அன்பு மற்றும் இருந்து வல்லமை இல்லை என்று சொன்னால் நாம் ஆடுகளை இழந்து விடுவோம். ஆடுகளுக்கு தேவையானதை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஆடுகள் ஆயனை விட்டு விலகி சென்றுவிடும். என் ஆடுகளை நான் அறிவேன், அவர்களுடைய தேவை எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஆகையால் தான் ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்வார், என்னுடைய பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் உள்ளம் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். இதே யோவான் நற்செய்தியில் சொல்கிறார், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவருடைய வல்லமையை இது நினைவூட்டுகிறது. சிலுவை ஆண்டவருடைய அன்பை நமக்கு எடுத்து சொன்னால், உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய வல்லமையை நமக்கு எடுத்து சொல்கிறது. சிலுவை அவருடைய அன்பை நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதல் என் இறைவன் வல்லவர்,
சாவையும் வென்றவர் என்ற அந்த வல்லவரின் மாட்சியை, சக்தியை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. வெறும் சக்தி இருக்கிறது, அன்பு இல்லை என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்தான, மிகவும் ஆபத்தான. சக்தி இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. இன்று அநேக நாயகர்களுக்கு, நாடுகளை வழிநடத்தும் தலைவர்களுக்கு நடந்து கொண்டிருப்பது இதுதான். சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அங்கு அன்பு இல்லை. ஆகையால் தான் உலகில் போர். எப்படியாவது நான் பிறரை அடித்தாவது நான் வல்லவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். நான் போர் புரிந்தாவது என்னுடைய நாடு சக்தி வாய்ந்த நாடு என்பதை நான் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். எத்தனை பேர் அதனால் மரித்தாலும் பரவாயில்லை, குழந்தைகள் இறந்தாலும் பரவாயில்லை. எந்த பாவமும் செய்யாதவர்கள் போர்களில் மாண்டாலும் பரவாயில்லை. நான் சக்திசாலி என்பதை காட்ட வேண்டும். அங்கு வெறும் சக்தி இருக்கிறது, அன்பு இல்லை. இந்த அன்பும் வல்லமையும் ஒன்றாக ஆண்டவரில் இணைகிறது. ஆகையால் தான் அவர் நல்லாயர். அவரில் இரண்டும் ஒன்றாக இணைகிறது. அவருக்கு நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லமையும் இருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக நம்மை அன்பு செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. இன்று அநேகரில் நாம் பார்ப்பது, அன்பு இருந்தால் சக்தி இருப்பதில்லை, சக்தி இருந்தால் அன்பு இல்லை. அந்த அன்பு இல்லாமல் இன்று உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேகர். பொறுமை இல்லை, மன்னிக்கும் தன்மை இல்லை. இன்று நம்முடைய பாப்பரசர் அதை தான் கேட்கிறார். அன்பு நிறைந்த தலைவர்களாக நீங்கள் இருங்கள், அன்பு நிறைந்த ஆயர்களாக. வெறுமனே சக்தி நிறைந்திருந்தால் போதாது. வெறும் சக்தி மற்றும் இருந்தால் சர்வாதிகாரி மாறிவிடுவோம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டைரண்ட், சர்வாதிகாரி. அன்பு இல்லாமல் வெறும் சக்தியை மற்றும் நாம் நம்பி இருந்தால் அது நம்மை கொடுங்கோல் ஆட்சிக்கு கொண்டு சென்றுவிடும். இன்று இறைவன் நமக்கு சொல்வது, இந்த அன்பும் வல்லமையும் அவரில் ஒன்றிணைகிறது. யாரெல்லாம் பிறரை மேய்க்கும் இடத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார்களோ, நம் வாழ்க்கையில் தேவையானது இவை இரண்டு. நமக்கு அன்பும் தேவை, மாட்சியும் தேவை, வல்லமையும் தேவை. இரண்டாவதாக, இன்று ஆண்டவர் நானே நல்லாயன் என்று சொல்கிறார். ஆனால் இதே யோவான் எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி. அவர்தான் ஆயர், அவர்தான் செம்மறி. நமக்கு ஒரு பெரிய கேள்வி, எப்படி ஆயரும் அவராக இருக்க முடியும், செம்மறியும் அவராக இருக்க முடியும்? அவர் சொல்கிறார், நானே நல்லாயன் என்று இன்றைய வாசகத்தில் சொல்கிறார். இதே யோவான் எழுதிய நற்செய்தியில் தான் நாம் வாசிக்கிறோம், இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. இந்த உண்மை நமக்கு எதை சொல்கிறது? அவரே ஆயர், அவரே செம்மறி. இது எந்த உண்மையை நமக்கு எடுத்துச் சொல்கிறது என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்துமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்துமாக இருக்கிறார். அவரில் குறையே இல்லை. அவர்தான் போதகர், அவர்தான் போதனை. ஆண்டவர் வேறு அல்ல, அவருடைய போதனை வேறு அல்ல. He is the teacher, he is the teaching. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, போதகர் வேறு, அவர் செய்யும் போதனை வேறு. கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் ஆசிரியரை பார்க்கிறோம். ஆசிரியர் வேறு, அவர்கள் எடுக்கும் பாடம் வேறு. ஆனால் இங்கு ஆசிரியரும் அவர்தான், பாடமும் அவர்தான். He is the teacher, he is the teaching. He is the master, he is the lesson. பாடமும் அவர்தான், அதை கற்றுக் கொடுப்பவரும் அவர்தான். ஆயரும் அவர்தான், மந்தையும் அவர்தான். நம்மை குணப்படுத்துபவரும் அவர்தான், மருந்தும் அவர்தான். நமக்கு வழியும் அவர்தான், நாம் போய் சேரும் இடமும் அவர்தான். சில நேரத்தில் வழி வேறு, நாம் போய் சேரக்கூடிய இடம் வேறு. எப்பொழுதும் அப்படிதான். இப்பொழுது நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால்,
வழி வேறு, நாம் போய் செல்லும் இடம் வேறு. ஆனால் இங்கு வழியும் அவர்தான், நாம் சென்றடையும் இடமும் அவர்தான். அவர் அனைத்தாகவும் இருக்கிறார். அவர்தான் ஆயர், அவர்தான் மந்தை. அவர்தான் நம்முடைய மருந்து, அவர்தான் நம்மை குணமாக்குபவர். அவரில் அந்த முழுமை இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. அதைதான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்கிறார். நானே நல்லாயன் என்று சொல்லும் அதே இறைவன் செம்மறியாகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவரில் எந்த குறையும் இல்லை. அதைதான் நாம் இன்று பதிலுரை பாடலில் சொன்னோம். ஆண்டவர் எனது நல்லாயர், எனக்கு குறையிராது. அவர் இருக்கும் பொழுது நமக்கு நிறைவு மட்டும்தான் இருக்கும். அதைதான் இன்று நற்செய்தியின் இறுதி பகுதியில் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதை முழுமையாக நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று. இவர் நிறைவை தருபவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளிலும் நமக்கு விளக்கியது அது. அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவும் பொழுது அவர்தான் அரசர், அவர்தான் பணியாளர், இரண்டும் அவர்தான். அதைதான் தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்கிறார். நீங்கள் என்னை ஆண்டவரே போதகரே என்று அழைக்கிறீர்கள். நீங்கள் அப்படி என்னை அழைப்பது சரியே. நான் ஆண்டவர் தான், போதகன் தான். ஆனால் நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன். அவர்தான் அரசர், அவர்தான் பணியாளர். ஆண்டவரில் நாம் அனைத்தையும் பார்க்கிறோம், அனைத்தையும் பார்க்கிறோம். அவரில் வேறுபாடே இல்லை, அவரில் வேறுபாடே இல்லை. இன்று ஆண்டவர் நம்மை மீண்டுமாக பார்த்து சொல்வது, பிலிப்புக்கு அதை தான் சொல்வார். என்னை பார்ப்பவன் தந்தையை பார்க்கிறார். அங்கும் வேறுபாடு இல்லை. தந்தை என்னுள்ளும், நான் தந்தையுள்ளும் இருக்கிறேன். நேற்றைய தினம் நற்செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய திருவுடலை, திரு ரத்தத்தை கொடுத்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள், நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருக்க வேண்டும். இன்று இந்த இறைவனில் அந்த முழுமையை காண்போம். ஒவ்வொரு முறை இந்த இறைவனை சந்திக்கும் பொழுது நம்முடைய குறைகள் அவரில் நிறைவை தேட வேண்டும், கண்டடைய வேண்டும். நம்முடைய கண்ணீர் இங்கு ஆறுதலாக மாற வேண்டும். நம்முடைய தனிமை இங்கு அவருடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகள் இங்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டடைய வேண்டும். நம்முடைய பயங்கள் இங்கு அவர் இருக்கிறார் என்ற சக்தியை உணர வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வருவோம். நம்முடைய குறைகள் அவரில் நிறைவு பெற வேண்டும். ஆண்டவரே என் ஆயன், எனக்கு ஒரு குறையும் இராது என்று அது நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக மாற வேண்டும். இன்று மீண்டுமாக இந்த திருப்பீடத்தில் நம்மையே நாம் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இந்த அப்பத்தின் ரசத்தின் வடிவில் நம்முடைய குறைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உங்களுடைய திருவுடலாக ரத்தமாக நீ மாற்றியது போல, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பலியிலும் எங்களுக்காக மாற்றுவதைப் போல என்னுடைய குறைகளை இன்று பலிபீடத்தின் முன் வைக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் என்னுடைய தனிமையை மாற்றட்டும். உம்முடைய ஆறுதல் என்னுடைய கண்ணீர் கவலைகளை மாற்றட்டும். உம்முடைய வல்லமை என்னுடைய பயங்களை நீக்கட்டும். இந்த இடத்தில் இவரை நாம் சந்திக்கும் பொழுது நாமும் நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை இரண்டையும் உணர்ந்தவர்களாக, இரண்டையும் அவரிடம் கற்றுக்கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம். ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் உறவை என்றும் வாழ்த்துவோம். அந்த உறவில் ஆழமாக இன்னும் வளருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்னுடைய ஆயர், எனக்கு குறை இராது என்று நாம் ஜெபித்திருக்கிறோம். அதில் உறுதியான விசுவாசம் கொண்டவர்களாக நம்முடைய ஜெபங்களை நல்லாயரிடம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரும் பல்வேறு சபைகளாக பிரிந்து வாழும் கிறிஸ்தவர்களை உமக்கு உகந்த ஒரே மந்தையாக ஒருங்கிணைக்க உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள், மக்கள் பணி செய்வோர், அதிகாரம் கொண்டிருப்போர் ஆகிய அனைவரும் உண்மையான மக்கள் பணியாளர்களாக தன்னலமின்றி பணியாற்றவும் சமதர்ம சமுதாயம் படைக்க நல்லாசி தந்து உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உலகத்தின் கவலைகளும் துன்பங்களுக்கும் தீர்வு தேடி அலையும் மக்கள் அனைவரும் உம் வழியாக அமைதி காணவும் நீரே உண்மையான கடவுள் என்பதை உணரவும் உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேரிய ஆயரே இறைவா, பணம், பதவி, போதை, வன்முறை ஆகியவற்றின் மீதான ஆர்வத்தால் பிறருடைய நிம்மதியை கெடுப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாக மனம் மாற உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவருடைய அன்பு, வல்லமை இரண்டையும் நாம் உணர, நம்முடைய குறைகளை எல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிறைவாக மாற்றிட, நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களுக்காக அநேகர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீரே எங்கள் நல்லாயர், நீர் இருக்க எங்களுக்கு குறையில்லை என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையையும் நாங்கள் உணரவும், எங்களுடைய குறையை விசுவாசத்தோடு உம் திருப்பிடத்தின் முன் வைத்து உம்முடைய நிறைவை நாங்கள் அனுபவிக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.